ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. தேவனுடைய ஆலயம் என்பதின் பொருள் என்ன? நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி காப்பாற்றி வழிநடத்தும் பரிசுத்த தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும் இடமாகும். நம்மோடு அவர் பேசத்தக்கதான இடமே தேவனுடைய ஆலயமாகும். இது ஒரு மனிதரால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. வேதாகமத்திலே பார்ப்போமானால் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் மக்களை சந்தித்த இடம் அதுதான் தேவனுடைய ஆலயம் ஆகிறது. வேதவசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது, உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அப்போஸ்தலர் 7:48. பவுல் அப்போஸ்தலன் மார்ஸ் மேடையிலே பேசும் பொழுது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளால் செய்யப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் 17:24. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் செய்யும் பொழுது உலகம் எத்தனையாய் கண்டு, பிசாசு எத்தனையாய் கண்டு, பிசாசின் மக்கள், பிசாசின் எல்லா விதமான செயல்பாடுகள் எத்தனையாய் கண்டு பயந்து நடுங்க வேண்டும் அல்லவா? மேலான ஆசீர்வாதம் அளிக்கத்தக்கதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்று வாழும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாகிறோம், ஆசீர்வாதமான வாழ்வை பெறுகிறோம். அத்தகைய மேலான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கட்டளையிடத்தக்கதாக ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோமா? ஆமேன்.